பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் சீற்றங்களில் தமிழ்நாட்டில் 52 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. இது வெட்கக்கேடு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆட்சியர்களுக்கும் அவமானம். இது தமிழ்நாட்டிலே கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டை விட 52 விழுக்காடு பெண் குழந்தைகளுக்கு மீது குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, புரியவில்லை. வெறும் விளம்பரம் தான் அன்றாடும். காலையில் ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் நடக்குது. ஒரு 2 மணி நேரம் வராங்க, டிவியில் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத நிலையில் இருக்கிறாங்க. கடந்த 3-4 வாரங்களில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள், சீற்றங்கள், பிரச்சனைகள், 6 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கெடுக்கிறாங்க, ஆசிரியர்கள் மாணவிகளை கெடுக்கிறாங்க, 7 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். இது பீகார், உத்தரப்பிரதேசில் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு, காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதை, மது, இதுதான் காரணம், முக்கிய காரணம். அது நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பள்ளிக்கூடம் வாசல் வெளியில் இந்த மாங்காய், புளிப்பு மிட்டாய், கமரக்கட்டு எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. இன்றைக்கி பள்ளிக்கூடம் வெளியில் கஞ்சா பொட்டலமும் போதை மாத்திரம் விற்றுட்ருக்கானுங்க. இதுதான் வித்தியாசம். கல்லூரி வாசலுக்கு வெளியில் அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ அபின், காக்கேன், ஹெராயின், பவுடர், என்ன வேணும் உங்களுக்கு, அதெல்லாம் கல்லூரி வாசலில் விற்றுட்ருக்குறாங்க. இது காவல்துறைக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. ஏதாவது ஒருத்தன் கஞ்சா வாங்குறாங்கன்னா வாங்குறவனுக்கு தெரியுது எங்கே எவன் விற்கிறான்னு, காவல்துறைக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சு தான் நடக்குது இது. ஆக இதெல்லாம் கட்டுப்படுத்தலைன்னா இது போன்ற தமிழ்நாட்டினுடைய பேர் ஏற்கனவே கெட்டு போயிடுச்சு. பெண்கள் தமிழ்நாட்டில் பயம் இல்லாமல் நடமாட இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. வெளியில் போனால் ராத்திரி சொல்ல, நான் பகல்லே சொல்லிகிட்டு இருக்கிறேன். காரணம் முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை. அடுத்தது, சில நாட்களுக்கு முன்பு தருமபுரி மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுகிறார்.